2025 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட இந்த கேள்வியை பாருங்கள். கூற்று என்னன்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் மிகவும் குறிப்பாக நீதி புனராய்வு அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. காரணம், நீதித்துறையானது தனது நீதி புனராய்வு அதிகாரத்தை அடுத்த ஆண்டுகளில் விரிவாக்கி கொண்டது. ஆப்ஷனில் எது சரி எது தப்புன்னு கேட்குறாங்க. சரி, இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தலாம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புக் இதில் இருக்குது. இது 2019 எடிஷன். அந்த புக்கில் பாருங்கள். இதில் அலகு 3 மாநில அரசு. இதில் பாருங்கள், நீதி புனராய்வு அதிகாரம்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பாருங்கள், நீதி புனராய்வு என்பது மத்திய மாநில அரசுகள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டதா அல்லது முரண்பட்டதா என்பதை ஆராய உயர்நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு அதிகாரமாகும். நீதி புனராய்வு என்ற சொல் இருப்பினும் அரசியலமைப்பில் பயன்படுத்தப்படவில்லை. 226 மற்றும் 227வது சட்டப்பிரிவுகள் உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி வெளிப்படையாக கூறுகிறது. 1976ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உயர்நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்தது மற்றும் தடை செய்தது. இருப்பினும் 1977ஆம் ஆண்டு 43வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கியது. இப்போ இந்த கேள்விக்கு வந்துடலாம். இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியல் ரிவ்யூன்றது கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. பட் புக் படி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி மென்ஷன் பண்ணலை. ஸோ கூற்று தப்பு. கூற்று தப்புனாலே நமக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏன்னா வேறு எதுலுமே கூற்று தப்புன்னு கொடுக்கல. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர்.